ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் ரூ. 350 மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த பதிவுகளை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போடக்கூடியது இறைவனுக்கு உகந்த தமிழ் மாதங்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த மார்கழி மாதம் கடைசி 25 நாட்களுக்குள்ள இது போன்ற விஷயங்களானது இந்த ராசிக்காரர்கள் கண்டிப்பாக அனுபவிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். குறிப்பாக இந்த பதிவில் நம்ம சிம்மராசி என்பர்களுக்கான பதிவுகளை தாங்க தெளிவாக பார்க்க இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மார்கழி மாதம் அப்படிங்கிறது இறைவனுக்கு உரிய மாதங்க. இந்த மாதத்தை தனுர் மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது தட்சிணாயன காலம் அப்படிங்கிறது இந்த மார்கழியோட தான் முடிவடையும். சூரியனுடைய தெற்கு இயக்க முடிவடையக்கூடிய காலம் அப்படின்னு இந்த காலத்தை தான் நம்ம சொல்கிறோம். மற்ற மாதங்களில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நாள் இல்லைனா ஒரு கிழமை மட்டும்தான் இறைவனுக்கு உகந்ததாக இருக்கும். ஆனால் இந்த மார்கழி மாதம் மட்டும்தான் முழுவதுமே இறைவனுக்கு உகந்ததாக இருக்குது. அதனால தான் இந்த டைமில் எந்த விதமான சுப நிகழ்ச்சிகளுமே நடத்துறது கிடையாது. மார்கழி மாதத்தை பொதுவாக தேவர்களுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது கடவுளை வழிபாடு செய்யக்கூடிய ஒரே மாதம் இதுதான். இறைவனை அதுவும் அதிகாலையில் 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த மார்கழி மாதத்தில் நீங்கள் வழிபாடு செய்தீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பிரபஞ்சத்தினிடம் வைக்கும் பொழுது கண்டிப்பாக அது நிறைவேறும். கூடிய விரைவில் நிறைவேறுங்க. இது எந்த அளவுக்கு உண்மையான விஷயம் அப்படிங்கிறத பிரம்ம முகூர்த்த பூஜை செய்து தங்களுடைய விஷயங்களில் வெற்றி பெற்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அந்த வகையில் யாரெல்லாம் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்திருக்கீங்க, அதன் மூலமாக பலனடைந்திருக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பதிவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்னவா இருக்குது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது புதுசாக விரதம் இருக்கக்கூடியவங்களுக்கு பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியப்படுத்தக்கூடிய வகையிலும் இருக்கும். கண்டிப்பாக உங்களுடைய அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கோங்க. மனிதர்களுடைய ஒரு வருடம் அப்படிங்கிறது தேவர்களுக்கு ஒரு நாள் தாங்க. அதாவது தை மாதத்துலேருந்து ஆனி மாதம் வரை இருக்கக்கூடிய காலத்தை பகல் காலம் அப்படின்னும், ஆடி மாதத்துலேருந்து மார்கழி மாதம் வரைக்கும் இருக்கக்கூடிய காலத்தை இரவு காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதன்படி பார்த்திங்கன்னா தேவர்களுக்கு இரவு காலம் முடிக்கிறக்கூடிய வையறை பொழுது தான் இந்த மார்கழி மாதம். அப்படி மார்கழி மாதத்திலுடைய தேவர்களுக்கு அதிகாலையிலிருந்து 4 மணிலிருந்து 6 மணி இருக்கக்கூடிய இந்த 2 மணி நேரம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு நேரம். இந்த நேரத்தில் நீங்கள் வைக்கக்கூடிய கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக நிறைவேறும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. மார்கழி மாதம் எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றதையெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வாங்க இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது, என்ன மாதிரியான பலன்களை எல்லாம் சிம்மராசி என்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றதையெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக எப்போதுமே மகிழ்ச்சியோடு வாழணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடியவங்க தான் சிம்ம ராசி அன்பர்கள். என்ன விஷயம் நடந்தாலும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை நோக்கி நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கணும், அதையே யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடு இருக்கக்கூடியவங்க சிம்ம ராசி அன்பர்கள். உங்களுக்கு இந்த மார்கழி மாதத்தினுடைய கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே உங்களுடைய ராசிநாதன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறாரு. 7ல் சனியும் 10ல் குருவும் இருக்கிறாங்க. அதனால் கண்டிப்பாக சிம்மராசி என்பர்களே உங்களுக்கு புதிய திருப்பங்களும் நல்ல மாற்றங்களும் நிச்சயமாக இந்த மாதத்தில் ஏற்பட போகுது. என்னதான் உங்களுக்கு சனி கண்டக சனியாக இருந்தாலுமே கூட கிரகங்கள் மற்ற கிரகங்கள் எல்லாம் மாறும் பொழுது அவரும் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அது வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்கள் எல்லாம் கண்டிப்பாக வியாபாரத்தில் விருத்தியை பார்க்கலாம். கணிசமான ஒரு லாபமும் உங்கள் கைகளில் இருந்துகிட்டே இருக்கும். காசு பணம் அப்படின்றது இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய கைகளில் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். குடும்பத்தில் நிறைய சுபகாரிய பேச்சுக்கள் எல்லாம் முடியக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உத்தியோகத்தில் உயர்வு, இது போல் ஒவ்வொரு விஷயங்கள்லையுமே நீங்கள் படிப்படியாக ஒரு முன்னேற்றத்தை எல்லாம் பார்க்க போகிறீங்க. அதுவும் தனாதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குரு பகவானை பார்க்குறாரு. சென்ற மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்குங்க. உங்கள் மனதுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் காணப்படும். அடுத்ததாக செவ்வாய் மற்றும் சுக்கிரனுடைய பார்வை. கடகத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவானை தான் பார்க்குறாரு. சுக்கிர பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 4 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கும்போது வெற்றிகள் எல்லாமே உங்களுக்கு சேரும். வெற்றி ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்குறாங்க. இதனால் நிச்சயமாக உங்களுக்கும் எல்லா வகையிலுமே வெற்றிகள் தாங்க.
உங்கள் வீடு தேடி வரப்போகுது. ஸோ கும்பத்துக்கு சுக்கிர பகவான் மாறக்கூடிய டைமில் செவ்வாயினுடைய பார்வையும் பார்த்தீங்கன்னா பதியக்கூடிய நேரமாக இருக்குது. அதனால் முழுவதுமாகவே இந்த மாதத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஏராளமான தகவல்களானது காத்துட்ருக்குங்க. ஸோ சிம்மராசி என்பர்கள் இதுவரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு எல்லாம் இந்த மார்கழி மாதம் ஒரு மருந்தாகவே வந்து செயல்படும். கண்டிப்பாக வெளிநாடு போகணும், அங்கே போய் வந்து வேலை செய்யணும் அப்படின்ற ஆர்வம் பார்த்தீங்கன்னா அதிகமாகவே இருக்கும். அந்த ஆர்வம் இப்போல்லாம் கைகூடி வரப்போகுதுங்க. நிச்சயமாக வெளிநாடு போகணும் அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடிய சிம்மராசி என்பர்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் போகலாம். அதற்குரிய முயற்சிகள் சரியான பட்சத்தில் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தொழிலில் கூட கூட்டாளிகள் புதுசாக வந்து சேர்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில் கூட இப்போ மீண்டும் வந்து நீங்கள் நடத்தலாம். அதனால் முயற்சியெல்லாம் செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நல்லபடியாக நடக்குங்க. இது வரைக்கும் வேலை செஞ்சிட்ருக்கீங்க, உங்களுக்கு வேலை எதுவும் வரல, ஆர்டர்ஸ் எதுவும் கிடைக்காம இருந்திருக்கு அப்படின்னா கூட இந்த மார்கழி மாதத்தில் வந்து நல்ல சிறப்பான ஒரு வாய்ப்புகள் எல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். மேலும் குருவும் பார்த்தீங்கன்னா வக்ரம் பெற்று இருக்கிறாரு. அதாவது உங்கள் ராசிக்கு பஞ்சம் அஷ்டாதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவான் வக்ரம் பெறுவது அப்படிங்கிறது உங்களுக்கு அவ்வளவு நல்லது கிடையாது. அதனால் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் வக்ரம் பெறுவதால் பூர்வ புண்ணியத்தினுடைய வலிமை கொஞ்சம் வந்து குறைய ஆரம்பிக்கும். அதனால் பாக பிரிவினைகள் சுமூகமாக வந்து நடைபெறாமல் ஏதாவது பிரச்சனைகளோடு வந்து போய் முடிவடையலாம். அண்ணன் தம்பிகளுக்குடைய அரசல் புரசலான சண்டைகள் எல்லாம் கொஞ்சம் ஏற்படும். ஸோ அதனால் கவனமாக இருங்க. வருமானத்துலேயும் கூட ஒரு சில சின்ன சின்ன தடைகளை வந்து நீங்கள் பார்க்க முடியும். எதையுமே வந்து திட்டமிட்டு செய்ய முடியல அப்படின்ற ஒரு கவலையானது உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் குறிப்பாக அரசு வழி பிரச்சனைகளுக்கு எல்லாம் கூட இப்போ நீங்கள் ஆளாக நேரலாங்க. எதையுமே வந்து சமாளிக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட வந்து இருக்கணும். இருந்தாலுமே கூட இது போல் சின்ன சின்ன விஷயங்களானது உங்களுக்கு சங்கடங்களையும் சலுப்புகளையும் தான் ஏற்படுத்தி கொடுக்கும். மகரத்தில் இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மார்கழி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறமா உங்களுக்கு கும்பராசிக்கு வந்து போயிடுவார். ஸோ கும்பராசிக்கு போனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ராசிக்கு 3 மற்றும் 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தம ஸ்தானத்திற்கு போகிறது அப்படிங்கிறது ஒரு யோகமான நேரம்னு சொல்லலாம். தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம். நல்ல திருப்திகரமான வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உறவினர்கள் உடன்பிறப்புகளோட எதிர்பார்த்த உதவிகளானது உங்களுக்கு வந்து கிடைக்கும். நகை வாங்காதல ஆர்வம் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். வியாபாரத்தில் குறுக்கீடுகள் இருந்தால் எல்லாம் விலகி போயிடும். மேலும் உங்களுடைய அறிவாற்றல் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வெளிப்படுத்துறதுக்கு உரிய தகுந்த ஒரு நேரம் அப்படின்னா அது இந்த நேரம் தான். நல்ல நல்ல சந்தர்ப்பங்கள் எல்லாம் கைகூடி வரப்போகுதுங்க. சிம்மராசி என்பர்கள் எல்லாத்தையுமே வந்து செயல்படுத்த தயாராக இருந்துக்கோங்க. ஏன்னா வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு முறை தான் கிடைக்கும் பொழுது அதை நிச்சயமாக நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். அந்த வகையில் சிம்மராசி என்பர்கள் எல்லாம் நல்ல தெளிவோடு வந்து இருக்கணும் அப்படின்னு இந்த பதிவின் மூலமாக வந்து கேட்டுக்கிறேன். அதே போல் அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான். மார்கழி மாதம் 17ஆம் தேதிக்கு அப்புறமா தனுசு ராசிக்கு புதன் பகவான் வந்து போயிடுவாருங்க. அதாவது உங்கள் ராசிக்கு 2 மற்றும் 11 ஆகிய இடங்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பஞ்சமஸ்தானத்திற்கு வரும்பொழுது வருமானத்தை நிச்சயமாக அதிகரித்து கொடுப்பாரு. அது மட்டும் இல்லை, வாழ்க்கையினுடைய தேவைகளை எல்லாம் வந்து பூர்த்தி செய்து கொடுப்பாரு. திருமண தடை இருக்கா, கண்டிப்பாக அகன்று போயிடும். தெய்வ பிரார்த்தனைகள் எல்லாம் வந்து நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். வியாபாரம் செய்கிறவங்க உங்களுடைய இடத்தை மாற்றி அமைக்கிறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணலாம். ஸ்தம்பித்து நின்ற பணிகள் கூட இப்போ வந்து தொடர்ந்து ஆரம்பிக்கும். ஸோ உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவங்க மீண்டும் பணியில் போய் சேருவீங்க. மொத்தமாக சொல்லப்போனால் சிம்மராசி என்பர்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பலன்களை தான் ஏற்படுத்தி கொடுக்குதுங்க. குறிப்பாக பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா நட்பால் நிறைய நன்மைகளை நீங்கள் பார்ப்பீங்க. வியாபாரம் செய்கிறவங்க, தொழில் செய்கிறவங்க, பங்குதாரர்களுடைய ஒத்துழைப்பு இப்படின்னு எல்லா வகையிலுமே உங்களுக்கு திருப்தி கிடைக்குங்க. எங்கே போனாலும் முட்டுக்கட்டையாக இருந்த அனைத்து விதமான சிக்கல்களும் வந்து இப்போ விலகி உங்களுக்கு எல்லாம் வழிவிட ஆரம்பிக்க போகுது. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களாம் உயரதிகாரிகளுடைய ஆதரவின் மூலமாக சிறப்பாக வந்து வேலை செய்ய முடியும். கலைஞர்களுக்கெல்லாம் நிறைய பிரபலங்களுடைய தொடர்பு ஏற்படும். நிறைய படங்களில் சான்ஸ் கிடைக்குங்க. நிறைய வாய்ப்பு கிடைக்கும். வருமானத்தை வந்து அதிகரிக்க முடியும். மாணவ மாணவிகளுக்கெல்லாம் படிப்பில் கூடுதல் கவனத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண்களையும் பெற முடியும். ஸோ குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் நிறைய பிரச்சனைகளை வந்து தீர்ந்தக்கூடிய ஒரு காலகட்டம். இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிரச்சனையை 3வது நபரிடம் கண்டிப்பாக வந்து நீங்கள் பகிர்ந்துக்கவே கூடாது. ஆனால் இந்த மாதத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே விஷயம் மருத்துவ செலவு தாங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். அதனால் சிம்மராசி என்பர்கள் நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தின் மீது அதீத அக்கறை வந்து எடுத்துக்கோங்க. இந்த பதிவில் சிம்மராசி என்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வரக்கூடிய மார்கழி மாதம் முழுவதும் சிறப்பாக இருக்க நீங்கள் செய்யக்கூடிய எளிமையான பரிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுக்கு இளநீர் அபிஷேகம் செய்யுங்க. சிவபெருமானுக்கு பிரதோஷ நாட்களில் நீங்கள் இளநீர் வாங்கி கொடுங்க. இதன் மூலமாக எடுத்த முயற்சிகள் எல்லாமே வெற்றியில் போய் முடிவடையும். இந்த பதிவு போல் நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்கள் எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா தினந்தோறுமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு தாங்க இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை விசிட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் விசிட் பண்ணி பார்த்து பயன்பெறுங்க. இது போல்
நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.